வணக்கம் மக்களே. இன்றைக்கு இந்தியன் காணொலியில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சைக்கிள் ரேஸ் எல்லோரும் நீங்கள் பெரிய ஸ்போர்ட்ஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் சேனலில் அந்த மேட்ச் அதாவது சைக்கிள் ரேஸ், இந்த சைக்கிள் ரேஸை நான் நேரடியாக பார்த்தேன். எங்கேன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் நடந்தது. அந்த நேரத்தில் எங்கடைய இந்தியாவில் தான் அது போனது. அந்த சைக்கிள் ரேஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் பாரிஸ்லேருந்து நீஸ் என்ற நகரத்துக்கு. இப்போ நீஸ் என்ற நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும். இந்த ரெட் கார்பெட், அதாவது இந்த விருது கொடுக்குறது இடம் இருக்குது தான், ரெட் கார்பெட்னு சொல்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடம். அந்த இடத்துல தான் போய் முடியுது. பாரிஸ்லேருந்து பாரிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். என்னென்னு சொன்னால், சின்ன வயசில் இருந்து நாங்கள் இந்த விளையாட்டை டிவியில் தான் பார்த்துருக்கேன். நான்லாம் பார்த்துருக்கேன், டிவியில் தான் பார்த்துருக்கேன். சைக்கிள் ரேஸ் இன்னும் நேரில் ஒரு நாளும் பார்த்ததில்லை. ஊரில் உள்ள சைக்கிள் ரேஸை பார்த்துருப்போம், ஆனால் இங்கே உள்ள சைக்கிள் ரேஸை நான் ஒரு நாள் பார்த்ததில்லை. இதுதான் முதல் தடவையாக நேரில் பார்த்துருக்கோம். பாருங்கள், நண்பர்கள் அது மட்டும் இல்லை, நண்பரோட ஃபேமிலிகள், பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து பார்த்துறாங்க. மிகவும் உற்சாகம் இருந்துச்சு. நேராக பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் அது சூப்பராக இருந்தது. மறக்க முடியாத ஒரு தருணம். பாருங்கள், இவ்வளோ மக்கள், இந்த மக்கள் எல்லாத்தையும் இந்த சைட்டில் உள்ள இப்படி வரியெல்லாம் போட்டுருந்தால் இப்படி போகிறாங்க பாருங்கள். இந்த வரியலெல்லாம் போட்டு பார்க்கவே பெரிய கொடுத்து வச்சிருந்துச்சு. அப்படி பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், வீடியோ பார்க்கவே ஆசையாக இருந்தது. ரேஸ் எல்லாம் நீங்கள்லாம் டிவியில் தான் பார்த்துருப்பீங்களா, அதாவது ஸ்போர்ட்ஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் சேனலில் பார்க்க எப்படி இருக்கும். மேலே டெலியில் வீடியோவில் எடுத்தவங்க இப்போ பாருங்கள், டெலியை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், டெலியில் எடுக்கிறாங்க. அங்கே பாருங்கள், எங்களெல்லாம் இந்த டிவியில் பார்க்க தெரிஞ்சிருக்கும். உயரத்தில் காட்டுவாங்களே, அது க்ரைனில் இருக்கணும்னு நினைச்சேன். கேமரா நான் கூட க்ரைனில் தான் இருக்கணும்னு பார்த்தா, அது பார்த்தா டெலிகாப்டரில், ஹெலிகாப்டரில் வச்சு சுப்பின்னாமி கேமரா உண்டு. நல்ல நீட்டாக கிளியராக எடுத்தாங்களா. அந்த டெலியில் எடுக்கிறது அங்கே டிவியில் போகுது பாருங்க. அப்படின்ட்டு டிவியில் போய் கொண்டு இருக்கும். அந்த வீடியோ பார்க்கவே ஒரு ஆசையாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம். ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ மட்டும் கிடைச்சிருக்குது. நீங்களும் பாருங்கள், வீடியோ தொடர்ந்தும் பாருங்கள். டிவியை நான் ஜூம் பண்ணுவேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னோட அந்த இடத்தை ஃப்ரான்ஸில் இந்த இடம் ஏரியா, இந்த வீலான்னு சொன்னால் கிராமம். இந்த கிராமம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். முதலாக வந்தது ஜெர்மன்காரர். ரேஸில் முதலாக வந்தது ஜெர்மன்காரர். அவர் தான் இந்த இதில் வந்தவர். இடையில நிப்பாட்டி தான் போகிறது. இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து தான் இந்த சைக்கிள் ரேஸ் நிப்பாட்டி போகிறது. அப்படி இருக்கைக்குள்ள அந்த இடத்துல நிப்பாட்டிக்குள்ள முதலாக வெண்டால் ஜெர்மன்காரவாய் தான் வெண்டவர். அப்போ அதை பார்க்கக்கூடிய ஆசையாக சந்தர்ப்பமாக கிடைச்சிது எங்களுக்கு. ஓகே, நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். கடைசியாக இவர் தான் கடைசின்னு நினச்சா அது பின்னுக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க. மெல்ல மாவடிகள் வராங்க. கடைசியாக யார் போய் அங்கே நியூஸில் யார் போய் முதலாவது வெல்றாங்களோ அவங்களுக்கு தான் பெரிய ஒரு பரிசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சைக்கிள் ரேஸ் நடக்குது. டிவியில் காட்டுறோம் பாருங்கள். இப்படி தான் நாங்கள் பார்த்துருப்போம். என்ன டிவியில் பார்த்துருப்போம், இப்படி தான் இருக்கும். இந்த முன்னுக்கு வர்றது பாருங்கள், அவர் தான் வின் பண்ணவர். பச்சை கலர் தான் வின் பண்ணவர். பார்க்கவே ஆசையாக இருக்குது. சூப்பர் இடம். என்ன மிகவும் செம்மையாக இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. டிவியில் பார்க்கறது நான் சின்ன வயசுல எங்களோட ஊரில் இருக்கும்போது, யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது டிவியில் பார்த்தது இப்படித்தான். டிவியில் இதெல்லாம் பெரிய இடமா தான் இருக்கும்னு நினச்சது. ஆனால் இங்கே மிகவும் சூப்பராக இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. என்ன பெரிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. அதை நான் மட்டுமே என்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து என்னோடய நண்பர்களுடைய ஃபேமிலி, பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த சைக்கிள் ரேஸ், இன்டர்நேஷ்னல் சைக்கிள் ரேஸை பார்த்தோம். ஒருத்தர் தனியாக போகிறார், எல்லாம் பொறுமையாக போகிறாங்களே, இப்படி தான் போகிறாங்களோ. இது அவ்வளோத்துக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஜனங்களெல்லாம் வித்தியாசமாக ஒவ்வொருத்தரையும் அங்கே வர வச்சு சைக்கிளில் பார்த்து கைதட்டி அவங்கள மிகவும் உற்சாகப்படுத்தினாங்க. முடிஞ்சு நினச்சி கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து கொண்டே இருக்குது, ஓடிக்கொண்டே இருக்குது. பார்க்க ஆசையாக இருக்குது. அவர் தான் வின் பண்ணார். பார்த்தீங்களா, எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு சொல்லி. அவரோட பேட்டி காணிக்கல அவர் அழுது கண் கலங்கித்தான் அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன நான் நினைக்கிறேன், அவர் பயங்கர கஷ்டப்பட்டிருப்பார் நினைக்கிறேன் அவர்கிட்ட வாழ்க்கையில் இந்த சைக்கிள் ரேஸுக்காக. அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு வேளை அப்படி இருக்கலாம். தொடர்ந்தும் பாருங்கள் வீடியோவை. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.